ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்கு உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வெந்தயக்களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு திருநெல்வேலி ரெசிபி. அங்கே ரொம்பவே இது ஃபேமஸ். இந்த வெந்தயக்களி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வெந்தயக்களி தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக பாகு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் கருப்பட்டி வெல்லம் எடுத்தாலும் சரி, இல்லை குண்டு வெல்லம் எடுத்தாலும் சரி, அந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு அந்த வெந்தயக்களி தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் கம்பி பதம் இந்த மாதிரி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. அடுத்து வெந்தயக்களி செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி, அதோட 1/4 கப்பு வெந்தயம். அரிசி எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு 1/4 பாகம் வெந்தயம் நம்ம ஊற வைக்கணும். இதை நைட் ஒரு ஊற வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம செய்யலாம். 8 மணி நேரமாவது மினிமம் இது ஊறணும். நீங்கள் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி எந்த அளவு இருக்கோ அதே அளவு வெந்தயமும் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கனாவே போதும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொதன்னு இந்த மாதிரி நமக்கு வந்துடும் வெந்தயம். இப்போ இந்த அரைச்ச வெந்தயத்தை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். அடுத்து ஊற வச்ச அரிசியும் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதையும் இப்போ இந்த வெந்தயத்தோடையே அரைச்சி வச்ச வெந்தய விழுதோடையே நம்ம இதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அடி கனமான பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணியை ஃபஸ்ட்டு கொதிக்க வைப்போம். தண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுக்கிற இந்த வெந்தயம் அரிசி மாவை சேர்த்து கைவிடாமல் கலந்துகிட்டே வருவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா கைவிடாமல் நம்ம கலந்துகிட்டே வரணும். அடிப்பிடிக்காமையும் பார்த்துக்கணும், கட்டி விழாமையும் பார்த்துக்கணும். அதனால் நல்லா கைவிடாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா இறுகிக்கும், கெட்டி ஆகிடும் அந்த தண்ணி சுண்டி. பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டே வருது. நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா குக்கரில் கூட செய்யலாம். இந்த அளவுக்கு அது சுடின உடனே உங்களுக்கு கலரும் மாறி நல்லா வெந்தய கலருக்கு உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், இது நல்லா வாசனையும் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக நீங்கள் அடி பிடிக்காமல் கட்டி விழாமல் நல்லா கிண்டினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு வெந்தயக்களி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அதை நல்லா வெந்து பாருங்கள், இப்போ நல்லா களி ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்க தான் இப்போ எப்படி இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு அப்படியே எடுத்து வச்சா அப்படியே சூப்பராக விழுவும். இதில் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். வெந்தயக்களி லைட்டாக கசக்க தாங்க செய்யும், ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த வெய்ய காலத்தில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. உடல் சூட்டை அப்படியே தணிக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு வெந்தயக்களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கரண்டியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக அப்படியே விழுவும். இதுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பாகை தொட்டு அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து தொட்டு சாப்பிடணும். கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு நடுவில் கொஞ்சம் குழி பண்ணி அதில் வெள்ளைப்பாகு ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு மெத்தடு, இதே
நம்ம செஞ்சதில் பாதி எடுத்து நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். மீதி பாதியில் வெள்ளைப்பாகை ஊற்றி, அந்த அரை கப் வெள்ளைப்பாகு போதும், அதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் கலந்துகிட்டே வரலாம். ஏன்னா வெள்ளைப்பாகு தொட்டு சாப்பிடாமல் டைரெக்டாக வெந்தயக்களி அப்படியே சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ரெடி ஆயிரும். அந்த வெள்ளைப்பாகு பாருங்கள் நல்லா இறுகிடுச்சு உங்களுக்கு. இதுக்கு வந்து எதுவுமே தொட்டு சாப்பிட தேவையில்லை, இதை இப்படியே சாப்பிட்டுக்கலாம் நம்ம. அதுக்காக இந்த மெத்தட் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த வெள்ளைப்பாகை ஊற்றி கிண்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். பாருங்கள் வெல்லம் சேர்த்தது, இது வெல்லம் சேர்த்தாதது. வெல்லம் சேர்த்தாததுக்கு இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை சேர்த்து இந்த மாதிரி ஊற்றி ஒரு 2 சொட்டு அதோட நல்லெண்ணெயும் சேர்த்து தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வெந்தயக்களி உங்கள் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வெந்தயக்களி இந்த சம்மரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.